அதாவது பொதுவாக மாப்பிள்ளை அழைக்கிறங்கிறது வந்து அந்த ஊருடைய ஒரு கோயிலில் வச்சு பொதுவாக பிள்ளையார் கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும். அங்கேருந்து அங்கே நம்ம மாப்பிள்ளையுடைய தகப்பனார், தாயார், அவங்க மாமக்காரன், அவங்களுடைய பெரிய வீட்டில் உள்ள முக்கியவங்க, பெரியவங்க, அவங்கள கூட்டியாந்து மாப்பிள்ளையும் இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கெல்லாம் கோயிலில் அர்ச்சனை பண்ணி அவங்க எல்லாத்தையும் வரது பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்க வச்சுருப்பாங்க. பெண் வீட்டாரை சேர்ந்த எல்லாரும் அவங்க பங்காளிகள், அவங்க தாய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளையாக ஊர்வலமாக அழைச்சிட்டு போவாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் இவரே மாப்பிள்ளைன்னு தெரிய வரும். இருவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்கள் இப்பொழுது நிச்சயம் செய்கிறோம். வாராதோ மழையே, கண் விழி காட்டாதோ திசையே. அவளை எனக்கு ஒரு 2 இயர்ஸாக தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் பேசினேன். அதுக்கப்புறமும் வந்து இன்பிட்வீன் பேசிகிட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு ஒரு இது தோணுச்சு, இவ தான் நம்ம லைஃப்க்கு நல்லா செட் ஆவா அப்படின்னு. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அவள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மேரேஜ் அப்படிங்கும்போது நம்ம 2 பேர் மட்டும் இருக்கிறது அப்படின்றது இல்லாமல் ஃபேமிலியாக எப்படி எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் ஐ எம் வெரி லக்கி டு கெட் ஹர். என்னை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதே அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகும்னு நம்புகிறோம். Bring the beat, man. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ கிராண்டாக மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப கிராண்டாக, ரொம்ப ஸ்மூத்தாக இது வரைக்கும் போயிடுச்சு. இந்த பர்சன் மேலே தான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல பையன் வேணும். நல்ல பையனோட க்ரைட்டீரியா என்னெல்லாம் தெரியாது, ஆனால் நல்ல பையன் வேணும்.
சிவா பத்தி சொல்லணும்னா ரொம்ப நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, அமைதியான பொண்ணு அப்படிலாம் சொல்லணும்னு ஆசை தான். ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸ்ரீராம் எனக்கு பையன் இல்லை. ஸோ எனக்கு பையன் மாதிரி அவன் எல்லாரையும் வேணுன்ற ஒரு தாட்ல மிங்கிள் ஆவான். யாரையும் விட்டு கொடுக்க மாட்டான். ஸோ எங்களுக்கு இல்லையா பிறக்காத ஒரு பையன் மாதிரி எங்க ஃபேமிலிக்கு ஒரு கிஃப்டா கிடைச்சவன் ராம். ஹாப்பி மேரிட் லைஃப் ஸ்ரீராம் அண்ட் சிவனேஸ்வரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க, எப்போதும் சிரிச்சுட்டே இருங்க. சிவனேஸ்வரி ரொம்ப ரொம்ப லக்கி. அதே மாதிரி ஸ்ரீராம் இப்ப வரையும் எப்போதுமே கூட பாசமாவே இரு. லவ் யூ. என்னோட அக்காவோட செகண்ட் அக்காவுக்கு தான் இன்னைக்கு மேரேஜ். அக்கான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா எங்க அக்கா எனக்கு அம்மா மாதிரி. எங்க அக்காவும் மச்சான் 100 வருஷம் சந்தோஷமா வாழும். ஸ்ரீராம் எனக்கு பிள்ளையா கிடைச்சது கடவுளோட அருள். நான் என்ன சொன்னாலும் அவன் நல்லா கேட்பான். எதுவும் அவனுக்கு கிடைக்கலனாலும் அதை அவன் பாசிட்டிவா எடுத்துக்குவான். கிடைக்கலங்கிறத கிடைக்கலன்னே சொல்ல மாட்டான். நாங்கள் சொல்றதை கேட்டுட்டு நாங்கள் சொல்ற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கினா நல்லா இருக்கணும், அவன் ஒய்ஃபோட நல்லா வாழணும். நான் ஸ்ரீராமோட அப்பா பேசுகிறேன். ஸ்ரீராம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய புதையல். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் கேட்டு நடந்துப்பான். இன்னைக்கு அவனுடைய திருமணம் வரைக்கும் நல்ல பிள்ளையாக இருந்து நாங்கள் சொன்னபடி எல்லாமே கேட்டு ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்கான். சிவனேஸ்வரிக்கு ஸ்ரீராம் நல்ல ஒரு பொக்கிஷம். அது மாதிரி ஸ்ரீராமுக்கு சிவனேஸ்வரி நல்ல ஒரு மனைவியாக இருக்கணும்னு சொல்லி திருமணம் செஞ்சிருக்கோம். இது நல்லதாக நடக்கணும். எல்லாம் இனிதே நடக்க எங்களுடைய வாழ்க்கை.